என்னப்பா இது? ரெண்டு பேரும் என்னென்னமோ சொல்றீங்களே. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஆமா மாமா, ஆதியோட போக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை பத்தின பல உண்மைகள் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால அங்க இருக்க முடியல மாமா. அதான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் மாமா. ஆதியோட போக்கு வர வர ரொம்ப ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அவன் என்னைக்குமே அப்படித்தாம்மா. மாமா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல நீங்க அன்னைக்கு நடந்துகிட்ட விதம், அத்தையை எடுத்தறிஞ்சு பேசினது, இதெல்லாம் தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன் மாமா. என்னம்மா பண்றது? சின்ன வயசுல நான் பண்ண காரியம். கற்பகம், காஞ்சனா ரெண்டு பேரையுமே நான் நேசிச்சேன். இப்போ நேசிக்கிறேன். இதுல ரெண்டு பேருக்குமே நான் கெடுதல் நினைக்கல. அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். கற்பகம் பாவம், ரொம்ப அப்பாவி. வாழ்க்கையில நிறைய அடிபட்டு ரொம்ப நொந்து போயிருக்கா. ஆனா காஞ்சனா அப்படி இல்ல. கற்பகம் மேல எனக்கு பரிதாபம் இருக்கிறதுனாலதான் அவளை காஞ்சனா பேசினது தாங்க முடியாம அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டேன். உஷா, நீ என் மேல கோவப்பட்டது என்னால புரிஞ்சுக்க முடியுதம்மா. ஆனா நான் தாலி கட்டின முதல் மனைவி கற்பகம். இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவளுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கேன். என் மனசுல இருந்த பாரத்தை நான் அது மூலமா இறக்கி வச்சுட்டேன். அதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை தவிர நான் காஞ்சனாவுக்கு ஒரு நல்ல புருஷனாதாமா நடந்துகிட்டு இருக்கேன். சரி மாமா, போனது போகட்டும். இப்ப வீட்டுல சூழ்நிலையே சரியில்லை. ஆதிய உங்களால மட்டும்தான் மாமா அடக்க முடியும். தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க மாமா. ஆமாப்பா, ஆதியோட அராஜகம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நீங்க வந்தாதான் அவனை அடக்க முடியும். இல்லடா, நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியுமில்ல. என்ன பைத்தியக்காரன், மென்டல், அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி இங்க கொண்டு விட்டுட்டான். நான் மறுபடியும் எப்படி அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க முடியும்? மாமா, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க கடைசி வரைக்கும் இங்கே இருந்துட முடியுமா? எந்த குறையும் இல்லாம நீங்க எதுக்கு இங்கே அடைஞ்சு கிடக்கணும்? என்ன என்னமா பண்ண சொல்ற? ஆதி என்ன துரத்திட்டான். சரி, அந்த அபி நான் தான் அப்பன்னு தெரிஞ்சும் என்ன வந்து பார்க்க கூட இல்லம்மா. அவளா நேர்ல வந்து என்ன கூப்பிட்டாதான் நான் அவ வீட்டுக்கும் போவேன். ஒருவேளை யாருமே என்ன கூப்பிடாட்டியும் பரவாயில்லம்மா, இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னால காலத்தை ஓட்ட முடியும். என்ன மாமா பேச்சு இதெல்லாம்? நம்ம குடும்பம் திசைக்கு ஒருத்தரா செதறி கிடக்கிறது அசிங்கம் இல்ல? அசிங்கம் தான். ஆனா அதுக்கு நானா காரணம்? அந்த ஆதிதான். அவனுக்கு அப்பனே வேண்டாமா? அவன் அம்மா ஒருத்தி போதுமே. இந்த குடும்பத்துல காஞ்சனா மட்டும் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். மாமா, அத்தை இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்க. அன்னைக்கு இங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க மாமா. இன்னி வரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமா மாமா. ஐயோ, என்னால என் காஞ்சனா நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மாமா, அத்தை பழையபடி ஆகணும்னா நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும். மாமா ப்ளீஸ். ஆமாப்பா, அம்மாவுக்கு உடம்பு குணமாகணும்னா நீங்க வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். ப்ளீஸ் மாமா. சரிம்மா, சரிப்பா, நான் வரேன்.
எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் ஈஸ்வர்? ஆர் யூ ஓகே? வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் டாக்டர், என் வைஃபை பார்க்கணும். ஓகே மேடம், இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதால இவரை உங்க கூட அனுப்புறேன். ஆனா தொடர்ந்து மருந்தெல்லாம் சாப்பிடணும். ஓகே? ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வாங்க. தேங்க்யூ வெரி மச். வெல்கம். வாங்க மாமா. இன்று தோழி ஆனந்தி தொடங்கும் தினசரி தீ நாடெங்கும் பரவட்டும். நான் தீ பரவட்டும் என்று குறிப்பிட்டது கூரையை கொளுத்தும் தீ அல்ல, அறியாமையை கொளுத்தும் தீ, பெண் அடிமைத்தனத்தை கொளுத்தும் தீ, ஜாதியை அகற்றும் தீ, வரதட்சணையை விரட்டும் தீ, ஏழ்மையை தகர்க்கும் தீ, சிசு கொலையை தவிர்க்கும் தீ. மொத்தத்தில் தமிழ் தீயினுடைய சேவை தொடங்கட்டும். ஆனந்தியினுடைய புகழ் பரவட்டும். எங்க தோழரே, என்னங்க இது? நல்ல நாள் அதுவும் தீ பரவட்டும் பொசுங்கட்டும் அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதலில் தோழர் ராஜேந்திரனிடம் இருக்கக்கூடிய அறியாமையை பொசுக்க வேண்டும். என்ன மறுபடியும் அதே பேசிட்டு இருக்காரு? தீ பரவட்டும் என்றால் தீ பரவட்டும் என்ற அர்த்தம் இல்லை, ஆனந்தி பரவட்டும், அதாவது ஆனந்தியினுடைய புகழ் பரவட்டும் என்று அர்த்தம். சரி சரி விடுங்க. அம்மா விளக்கேத்துங்க. வேண்டாங்க, அபி ஏத்தட்டும். அம்மா, இங்க எல்லாருக்கும் எல்லா காலத்திலயும் நல்லது நினைக்கிறது நீதாம்மா. நீதான் விளக்கேத்தி ஆரம்பிச்சு வைக்கணும். வேண்டாமா, தயவு செஞ்சு நான் சொல்லது கேளு. வயசுல பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இதற்கெல்லாம் வயதை ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா அம்மா? தெருவினிலே சுற்றித் திரியும் பிச்சைக்காரர்கள், பூங்காக்களிலே சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருக்கும் சோம்பேறிகள், அவர்களுக்கும் கூடத்தான் வயதாகிறது. அவர்களுடைய வயதை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆமாக்கா, அதுக்கு வயசு மட்டும் போதாது, நல்ல குணமும் வாழ்த்துற மனசும் வேணும். அதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. இல்ல சாரதா, வேண்டாம், நான் சொல்றது கேளு. அம்மா என்னம்மா? விளக்கு ஏத்துறது, தொடங்கி வைக்கிறது எல்லாம் அபி பண்ணட்டும், எல்லாம் சரியா இருக்கும். சரிம்மா, அக்கா விளக்கேத்தட்டும், நீ பேர் பலகைய திறந்து வை. இல்ல ஆனந்தி, ரெண்டும் அபியே செய்யட்டும். ஏங்கா நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி பேசுற? ஆரம்பிக்கும் போதே எரியட்டும் பொசுங்கட்டோம்னு பேசினாரு, இப்ப சரியா போச்சுல்ல? இல்லடா, நான் அதுக்காக சொல்லல. நான் சொன்னதை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. நீ கொஞ்சம் என் கூட வா. வாமா, உன்கிட்ட பேசணும். வா வா. அம்மா, என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. உன் ஆபீஸ் நான் தானே தொடங்கி வச்சேன். ஆமா, அதுக்கு என்ன நல்லதானே போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. ஆனா எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆனந்துக்கு வரக்கூடாது. அம்மா என்னம்மா நீ பேசுற? பத்திரிகை துறைன்றது போராட்டம் நிறைஞ்சதுதாமா. இருக்கலாம் ஆனந்தி, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது உனக்காக அபி ஆரம்பிச்சு கொடுக்குற ஆபீஸ் தானே, அவளை தொடங்கி வைக்கட்டும். அம்மா என்னம்மா இது? ஏன் இப்படி பேசுற? நான் சொல்றது கேளு ஆனந்தி. சரி 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 வாங்க. சரிம்மா, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன், ஆனா உன் ஆசீர்வாதத்தோட. ஏன் ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குமா? சரி வாமா, வா ஆனந்தி. வாருங்கள் வாருங்கள். என்ன பெயர் பலகையை யார் திறந்து வைப்பது என்று முடிவு செய்து விட்டீர்களா? ஆமாங்க, எங்களுக்கு எல்லாமே என் பொண்ணு அபிதா. அவளே விளக்கேத்தி தொடங்கி வைக்கட்டும். நன்று நன்று. எதுவுமே ஆவில் தொடங்கினால் தனி சிறப்பு தான். அபியே தொடங்கி வைக்கட்டும். வாக்கா. விளக்கேத்துக்க. திறக்கலாமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. தினசரி தீ சூப்பரா இருக்கு. நீ வச்ச பேராச்சே. வா சேர்ல உட்காரு. இப்பவே வா. ஆமா, கம்.
சிடா உட்காரு. குட். எனக்கா? ஆஹா ஆஹா அற்புதமான காட்சி. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. முதல்ல இவர் கொடுங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தி. தேங்க்யூ மாமா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். அப்புறம் ஆனந்தி, இன்னைக்கு நீ ஆரம்பிச்சிருக்கிற இந்த பத்திரிக்கை நகரம், மாநிலம், நாடு, இந்த உலகம் முழுக்க பரவணும். நிச்சயமாக்கா. பத்திரிக்கை உலகத்துல நீ கொடி கட்டி பறக்கணும். ஆனந்தி என்னோட தங்கச்சின்னு நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கணும். அது கண்டிப்பா நடக்கும், கவலையப்படாத. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாழ்க ஆனந்தி, வளர்க பெண்ணியம். வாழ்க ஆனந்தி, வளர்க பெண்ணியம். வாழ்க ஆனந்தி, வளர்க பெண்ணியம். ஆனந்தி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனந்தி, நமது தினசரி தீ பத்திரிகையினுடைய தாரக மந்திரம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? தினமும் ஒரு தீப்பொறி. இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அராஜகம், அநீதி இவற்றையெல்லாம் ஒடுக்கும் வல்லமை படைத்ததாக இருக்க வேண்டும். உங்களது பெயர் பலகையை பாருங்கள். என்ன பொறித்திருக்கிறீர்கள்? சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று. இதனுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாம் மற்றவர்களுக்கும் சொல்லியாக வேண்டும். ஆனந்தி, நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு சொல்லையும் இன்னொருவர் இன்னொரு சொற்கொண்டு வென்றுவிட முடியாத அளவிற்கு அது அமைய வேண்டும். ஆமாம், உங்கள் சொல்லே இறுதி சொல்லாக அமைய வேண்டும். புரிகிறதா? நிச்சயமா சார். ஆனந்தி, பத்திரிக்கை உலகத்துல சாதனை பண்ணவங்க பட்டியல்ல இன்னும் 2 வருஷத்துல உன் பேர் வரணும். கண்டிப்பா வரும்க்கா. பாலகிருஷ்ணன் சார் தான் தன்னோட பழைய பிரஸ் யூனிட்ட குறைஞ்ச விலைக்கு நமக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எதற்கம்மா? ஆனந்தி என்கிற எழுச்சிமிகு நங்கையின் வளர்ச்சிக்கு ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய ஒத்துழைப்பு. ஆமா, எங்க தொல்காப்பியனை காணோம்? பிரிண்டிங் பிரஸ்ல சில வேலைகள்லாம் பண்ண வேண்டி இருக்குமா, அதனால அங்க போயிருக்காரு. பிரிண்டிங் எல்லாம் கரெக்டா வரணும் இல்லையா, அதுக்காக மிஷின்ஸை ரெடி பண்ணணும்ல, அதான் வரல. சரி, நீங்கள் அனைவரும் இங்கு இருக்கிறீர்கள். எங்கே உங்களது இளைய சகோதரி ஆர்த்தி? இந்த தருணத்தில் அவரும் அல்லவா இங்க இருக்க வேண்டும்? கண்டிப்பா. அக்கா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனையும் சோதனையும் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அம்மா அவளை கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதான் போயிருக்கா. ஏன் சிரிக்கிறீங்க தோழர்? அது அந்த அம்மாவோட நம்பிக்கை. நான் அந்த நம்பிக்கையை நினைத்து சிரிக்கவில்லை, மக்களது குழப்பத்தை நினைத்து சிரித்தேன். என்ன குழப்பம்? மக்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரித்துக் கொண்டு அதற்கேற்றபடி உழைப்பையும் சுருக்கிக் கொண்டு குழம்பி போய் கிடக்கிறார்களே, நான் அதைத்தான் சொன்னேன். என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது நமது ஆட்கள் இருக்கிறார்களே, ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் ஒரு ஜோசியரிடம் போய் ஆலோசனை கேட்பார்கள். அவர் நல்ல நேரம் என்று குறித்து கொடுத்து விட்டால் உடனே தொழில் தொடங்கிவிட்டு அசிரத்தையாக இருந்து விடுவார்கள். அதையே கெட்ட நேரம் என்று குறித்து கொடுத்து விட்டால் தொழிலையே தொடங்க மாட்டார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனமான செயல்? நேரம் என்பது உலகத்திற்கே பொதுவான ஒன்று. அனைவருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கின்றது. அதில் நாம் எவ்வளவு நேரம் அக்கறையுடன் செயல்படுகின்றோமோ அதுதான் சிறந்த நேரம், அதுவே நல்ல நேரம். நாம் விரயம் செய்கின்ற நேரம் கெட்ட நேரம், அவ்வளவுதான். அருமையான விளக்கம் சார். ஆனந்தி, நமது நோக்கம் நேர்மையானதாகவும் உழைப்பு உண்மையானதாகவும் இருந்துவிட்டால் நாம் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நேரமாவது கெட்ட நேரமாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல் என்று படித்திருக்கிறீர்களா? படிச்சிருக்கேன் தோழரே. என்னோட முதல் பணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? சேட்டலைட் சிட்டி. ஆதி மேனகா கூட்டு சதி, பொதுமக்களுக்கு அதிர்ச்சிகர ஏமாற்றம். இதுதான் நாளைக்கு தலைப்புச் செய்தி. எப்படி இருக்கு? ஆஹா, அற்புதம் அற்புதம். நீ உன் பத்திரிகையில் பதிக்கும் முதல் குரலே அராஜகத்திற்கு எதிர்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆனந்தி, இங்க வா. மா வா சொல்றேன். மா என்னது? ஏண்டி, இப்ப எதுக்காக அந்த ஆதியை பத்தி எழுதுற? ஏன்? அவன் பிரச்சனை உனக்கு எதுக்குடி? அவன் தான் உங்க அக்கா விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்றேன்ல. அவன் விலகி இருக்கான்னு யார் சொன்னது? பதுங்கி இருக்கான். எந்த நேரம் வேணாலும் அவன் பாய்வான். அபி, இவ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதுக்கு முன்னாடி அவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக இவ இப்போ அவன்கிட்ட மோத வேண்டாம். ஏமா இப்படி சொல்ற? இப்போ அவன் உங்களுக்கு ரத்த பந்தண்டி. ரத்த பந்தமா?
ஆமா, அவன் உனக்கு அண்ணன், அது இல்லைன்னு ஆயிடுமா? என்னம்மா ஏன் இப்படி ஆயிட்ட? அவன் பண்ணது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? மறக்கலடி, ஒதுக்கிட்டேன். அவன் நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவன் ஒதுங்கி நிக்கிறா. ஆனா நீ சண்டைக்கு சக்கரையா நிக்கிற. நான் வேண்டான்னு சொல்றேன், நீ மறக்க மாட்டேங்கிற. அதாண்டி உன் வயசுக்கும் என் வயசுக்குள்ள வித்தியாசம். அம்மா, பத்திரிக்கை துறையில ரத்த பந்தம் சொந்த பந்தம் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. அப்படி பாக்குற ஆளு நானும் கிடையாது. அவன் தப்பு பண்ணா நான் எழுதுவேன், அவ்வளவுதான். இதான் அபி, இதான் இவகிட்ட இருக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நானா பிரச்சனை பண்றேன்? சரி 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 விடு 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 விடுமா. என்னம்மா நீ? நான் ஆரம்பிச்சு வச்சா எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு தானே நீ சொன்ன? ஆமா அபி. அப்ப அந்த நம்பிக்கையோட இருமா, எல்லாமே சரியா நடக்கும். இல்ல இவ ஒண்ணுமே ஆகாது. இனிமே நமக்கு நல்ல நேரம் தான், எல்லாமே சரியா தான் நடக்கும். வா வாமா ஆனந்தி, வா. என்னக்கா அது? சரி, அம்மா தானே, வா.